மெக்னிட்டோன்னு அழைக்கப்படுற எரிக் லென்சர் ஒரு மியூட்டன். நாசிஸ் அவருடைய குடும்பத்தை கொன்ற பிறகு ஏன் சாதாரண மனிதர்களை பழிவாங்க தொடங்கினாருன்ற காரணத்தை நாம எக்ஸ்மென் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். அதையும் நீங்க நம்ம சேனலுடைய எக்ஸ்மென் மூவிஸ் இன் தமிழ் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ப்ரொஃபசர் சார்ல்ஸ் சேவியர் எல்லா மியூட்டன்ஸையும் ஒன்னா சேர்க்கிற மாதிரியான இன்ஸ்டிடியூட் அவங்களுக்காக கட்டி வாழ்ந்துட்டு வந்தாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த படம் மிஸ்டிக் கேரக்டர் இறந்து போறதுக்கு முன்னாடி வெளிவந்த படம். சோ யாரும் குழப்பம் அடைய வேண்டாம். மெக்னிட்டோ மிஸ்டிக் சாபர்டூத்தையும் தம் பக்கம் வச்சுக்கிட்டு அவரை எதிர்த்து வந்த எல்லாரையும் சமாளிச்சாரு, வூல்வரின் உட்பட. வூல்வரின் சேவியர் டீமோட சேர்றாரு. அப்போதான் மனிதர் குலத்தையே மியூட்டன்டா மாத்தணும்னு தீய எண்ணம் மெக்னிட்டோ வைத்திருந்தது தெரிய வந்தது. இந்த எக்ஸ்மென் மூவிஸ்ல மியூட்டன்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்ட தப்பான முடிவு, பயம், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள நடந்த போராட்டங்கள் பத்தி தான் நாம இந்த படத்துல பார்க்க போறோம். என்னதான் சேவியரும் மெக்னிட்டோவும் ஒருத்தர் எதிர்த்துக்கிட்டாலும் 2 பேரும் நண்பர்கள். சோ அவங்களுடைய எதிர்மறை கருத்துக்களை எப்படி கையாளுறாங்கன்றதுதான் கதையே. வாங்க மூவி ரீகேப்குள்ள போலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே மெக்னிட்டோவுடைய கடந்த காலத்தை ஒரு முறை திருப்பி பார்த்துட்டு தான் நம்ம கதைக்குள்ளாரே போறோம். மெக்னிட்டோவுடைய அம்மா அப்பாவை நாசிஸ் அதிகாரிகள் தனியா பிரிச்சு கொண்டு போய் கொண்டுடுறாங்க. இதெல்லாம் ஜெர்மனால ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த போலாண்ட்ல நடக்குது. அம்மாவை பிரிச்சு கூட்டி போறத பார்த்து கோவப்பட்டு கேட்டை தாண்டி உள்ள நுழைய முயற்சி செஞ்ச போதுதான் மெக்னிட்டோவுடைய மியூட்டேஷன் திறன் முதல் முறையா வெளிவருது. தன்னுடைய காந்த சக்தியால மெட்டலை ஈர்க்கிறாரு மெக்னிட்டோ. சிறுவனான மெக்னிட்டோவை கடைசியா அவரை அடிச்சு வீழ்த்தி அவருடைய செயல்களை நிறுத்துறாங்க அந்த அதிகாரிகள். இதெல்லாம் நடந்து பல வருஷத்துக்கு பிறகு மிசிசிப்பில வாழ்ந்துட்டு வர மரியான்ற பொண்ணு அவ வீட்டுல அவளுடைய காதலனோட இருக்கா. அவனை முத்தமிடும் போது அவன் உடனடியா மயக்கம் அடைஞ்ச மரணத்தின் விளிம்புல இருக்கான். அதை பார்த்து பயந்து மரியா உடனடியா அவங்க அம்மாவை கூப்பிடுறா. மரியாக்கு ஏதும் நேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க அம்மா அவளை கிட்ட நெருங்கும் போது வரவே வேணானும் அவளை தொடவே வேணானும் கத்துறா. அவ தொட்டா மத்தவங்களுக்கு ஆபத்து நேர்ந்துடுமோன்னு பயந்து வீட்டை விட்டு போக முடிவு பண்றா மரியா. டாக்டர் ஜீன் கிரே உடைய கருத்தை எதிர்த்து செனட்டர் ராபர்ட் கெல்லி காங்கிரஸ்ல மியூட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ன்ற சட்டத்தை இயற்ற முயற்சி செய்யறாரு. இது மூலியமா மியூட்டன்ஸ் அவங்களுடைய அடையாளங்களையும் அதிகாரங்களையும் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துற கட்டாயம் ஏற்படணும்னு சொல்றாரு. அந்த கான்ஃபரன்ஸ்ல தான் சார்ல்ஸ் சேவியரும் கலந்து கொண்டாரு. அதே கான்ஃபரன்ஸ்ல சார்ல்ஸ் மெக்னிட்டோவை பாத்துட்டாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட அமல்படுத்த போறத நினைச்சு வருத்தப்படுற மெக்னிட்டோட்ட சார்ல்ஸ் உரையாடல் நடத்துறாரு. அதுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு முரணா ஏதோ மெக்னிட்டோ செய்ய போறாருன்றத மட்டும் சார்ல்ஸ் புரிஞ்சுக்கிறாரு. வீட்டை விட்டு புறப்பட முடிவெடுத்து மேரி தன்னுடைய பெயரை ரோகா மாத்தி கொண்டு ஆல்பர்ட்டால ஒரு பப்புக்கு வந்து சேருறா. அங்கதான் முதல் முறையா வூல்வரினை சந்திக்கிறா. லோகன் அவனுடைய நகங்களை உலோக பொருள்களாக கொண்டு மாத்திய பிறகு நடந்த சம்பவம். எப்படி மாத்தினாங்கன்ற கதையை எக்ஸ்மென் வூல்வரின் மூவி ரீகேப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல மூவி லிங்க் இருக்கு. பப்ல ஏதோ பிரச்சனை ஏற்பட வூல்வரின் வேலையை விட்டு புறப்படுற தருணம் ஏற்படுது. அவனுடைய ட்ரக்கை எடுத்துட்டு கிளம்புறான். ரோகும் அவனுக்கு தெரியாம ட்ரக்லயே மறைஞ்சு வரா. இதை கண்டுபிடிச்ச வூல்வரின்ட்ட ரோக் எவ்வளோ கெஞ்சியும் அவனோட கூட்டி செல்ல மறுத்து அவளை இறக்கி விட்டு போயிடுறான். இருந்தும் மனம் ஒப்பாம அவளை தன்னோட கூட்டி செல்றான். அப்போதான் ரோக் அவளை பத்தியும் அவளுடைய மியூட்டன் பவரா அவ யார தொட்டாலுமே அவங்களுடைய சக்தியை உறிஞ்சிக்க முடியும்னு அவ சொல்றா. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு விபத்து ஒண்ணு ஏற்படுது. அந்த தருணத்தை பயன்படுத்தி மெக்னிட்டோவோட ஆளான சாபர்டூத் வூல்வரினோட சண்டை போடுறான். அங்க சரியான நேரத்துல வந்த சைக்ளோப்ஸும் ஸ்டாமும் சாபர்டூத்ல இருந்து இவங்க 2 பேரையும் காப்பாத்தி கூட்டி போறாங்க. மறுபக்கம் மியூட்டன்ஸுக்கு இணையா சாதாரண மனிதர்களை கொண்டு வர மெக்னிட்டோ வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வூல்வரின் சார்ல்ஸுடைய எக்ஸ்பென்ஷன்ல மயக்கத்துல இருக்காரு. வூல்வரின் வச்சு ஜீன் கிரே ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்கா. தான் எங்க இருக்கோன்னு தெரியாம திடுக்கிட்டு குழப்பத்துல இழந்த வூல்வரின் ப்ரொஃபசர் சார்ல்ஸ் சேவியரை சந்திக்கிறாரு. அவர் தான் மியூட்டன்ஸுக்கு ஸ்கூல் ஒண்ணு தொடங்கி நிறுவிட்டு இருக்கிறதையும் எக்ஸ்மென் டீமுடைய தலைவரனும் இனி வரவிருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட வரவிடாம தடுக்க மெக்னிட்டோ ஒரு போரை ஏற்படுத்தி தயாராகிட்டு இருக்கிற அத்தனை உண்மைகளையும் சார்ல்ஸ் மூலியமா வூல்வரின் தெரிஞ்சுக்கிறாரு. வூல்வரினுக்கு எக்ஸ்மென் டீம்ல சேர்ந்து சார்ல்ஸ் சொன்ன மாதிரி மெக்னிட்டோவை எதிர்த்து போராட விருப்பம் இல்ல. சோ சார்ல்ஸ் எப்படி வூல்வரினை வழிக்கு கொண்டு வராருன்னா, ஏற்கனவே 15 வருஷமா உன்னுடைய அடையாளத்தை தெரிஞ்சுக்க நீ சுத்திட்டு இருக்க, அதுக்கு என்னால சில உதவிகளை உனக்கு செய்ய முடியும் அப்படின்னு சார்ல்ஸ் சொல்றாரு. அதனால வூல்வரினும் எக்ஸ்மென் டீம்ல ஒருத்தரா இருக்க சம்மதிக்கிறாரு. ரோக் ஏற்கனவே மியூட்டன் ஸ்டூடெண்ட்ஸோட மிங்கிள் ஆகிட்டா. கிளாஸ்ல பாபி ட்ரேக்குன்ற ஒரு பையன் மேல காதல் வசப்பட்டு இருக்கா. ட்ரேக்கு கிரையோகினெட்டிக் பவர் இருந்துச்சு, அதாவது எதையும் ஐஸா மாத்தக்கூடிய சக்தி இருந்துச்சு.
செனேட்டர் கெல்லிய மெக்னிட்டோவுடைய ஆள்கள் மிஸ்டிக்கும் டோடும் கடத்திட்டு அவங்களுடைய சீக்ரெட் லொகேஷன் ஆன ஐலாண்ட் ஆஃப் ஜினோஷால மெக்னிட்டோ கிட்ட கொண்டு வராங்க. சாதாரண மனிதனா இருக்கனால தானே கெல்லி மியூட்டன்ஸ்க்கு எதிராக செயல்படுறான். சோ மெக்னிட்டோ கெல்லியையும் ஒரு மியூட்டன்ட்டா மாத்த முடிவு செஞ்சு ஒரு தனித்துவமான இயந்திரத்தை பயன்படுத்தி கெல்லிய மியூட்டன்ட்டா மாத்தினாரு மெக்னிட்டோ. இதற்கு இடையில வூல்வரினுக்கு ஜீன் கிரே மேல ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. ஜீன் கிரே சைக்ளோப்ஸை விரும்பினாலும் அது எந்த ஒரு மாற்றத்தையும் வூல்வரினுக்கு ஜீன் மேல இருக்க ஈர்ப்புல ஏற்படுத்தல. அன்னைக்கு இரவுல வூல்வரினுக்கு தூக்கத்துல அவருடைய கடந்த கால நிகழ்வுகள் கெட்ட கனவா வருது. அதன் வெளிப்பாடா வூல்வரின் சத்தம் போட அவரை கிட்ட வந்து ரோகு கவனிக்கிறா. அவரை எழுப்பு போகும்போது திடுக்கிட்ட பிறகு தற்செயலா அவரால குத்தப்படுறா. ஆனா மறுபடி எப்படி தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறான்னா, வூல்வரினை தொட்டு அவருடைய எனர்ஜியை உறிஞ்சி தன்னை சமநிலைக்கு கொண்டு வரா. ஆனா இதுல அதிக பாதிப்புக்கு உள்ளானது வூல்வரின் தான். வூல்வரினுக்கு இயல்பாவே தன்னைத்தானே குணப்படுத்திக்கக்கூடிய சக்தி இருந்ததுனால அவரு சீக்கிரமாவே இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு. கெல்லிய மியூட்டன்ட்டா மாத்தின பிறகு சிறையில அடைக்கப்பட்டு இருந்தாரு. ஜெல்லி போல தன்மையை அவருடைய உடல் மியூட்டேஷனுடைய வெளிப்பாட கொண்டிருந்தது. சிறையில இருந்து தன்னுடைய மியூட்டேஷன் பவரை வச்சு தப்பிச்சிடுறாரு கெல்லி. ரோகால வூல்வரினுக்கு ஏற்பட்ட விபத்தை தழுவி ட்ரேக் ரோக சந்திச்சு, சேவியர் உன்னாலதான் மன வருத்தத்துல இருக்காரு. இந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்க எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுறாங்க. யாருக்கும் தொல்லை கொடுக்காம துன்பத்தையும் ஏற்படுத்தாம நீயே இந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து போறதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்றான். ரோகும் தனக்கு பிடிச்சவனே இப்படி ஒரு கருத்தை சொன்ன பிறகு அதை தாங்க முடியாம இன்ஸ்டிடியூட்டை விட்டு புறப்பட முடிவெடுக்கிறா. ஆனா இவ்ளோ நேரம் பேசினது ட்ரேக் இல்ல, ட்ரேக் உருவத்துல வந்திருந்த மிஸ்டிக் தான். இதை தெரியாம ரோகும் இன்ஸ்டிடியூட்டை விட்டு போக அவளை காணோன்னு சார்ஜ் செரிப்ரோவை பயன்படுத்தி தேடுறாரு. அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வூல்வரின் ஸ்டோம் சைக்ளோப்ஸை விட்டுட்டு மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு அவர் மட்டும் ஹீரோவா முன்னாடி கிளம்பிடுறாரு அவளை காப்பாத்த. வூல்வரின் ரோக தேடி கண்டுபிடிச்சு அவளை சமாதானப்படுத்தி மறுபடியும் இன்ஸ்டிடியூட்டுக்கு கூட்டி செல்ல தயாராகிறாரு. மறுபக்கம் இன்ஸ்டிடியூட்ல மிஸ்டிக் ஊடுருவி சார்ல்ஸ் உடைய செரிப்ரோவை நாசமாக்கிடுறா. ட்ரெயின்ல வூல்வரினும் ரோகும் புறப்படும் சமயத்துல மெக்னிட்டோ அவங்க எதிரே தோன்றி வூல்வரினை எதிர்த்து நிராயுதபாணியாக்கி மெக்னிட்டோ அவன்கிட்ட நான் உனக்காக வரல, ரோக கூட்டி செல்லதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவனையும் ரோகையும் மயக்கமடைய செஞ்சு ரோக தூக்கிட்டு போயிடுறாரு மெக்னிட்டோ. அந்த நேரத்துல சார்ல்ஸ் எதிரே வந்து சாபர்டூத்துடைய மைண்டை கட்டுப்படுத்தி மெக்னிட்டோவை போக விடாம தடுக்க, மெக்னிட்டோ சார்ல்ஸ்ட என்ன நீ அனுமதிக்கலைன்னா என் முன்னாடி கூடி உள்ள அத்தனை காவலர்களையும் அழிச்சிடுவேன், அவங்க இறப்புக்கு நீ காரணமாகிடாத சார்ல்ஸ் அப்படின்னு சொல்ல, வேற வழியே இல்லாம தேவையில்லாம உயிர்களை இழக்க தயாரா இல்லாத சார்ல்ஸ் மெக்னிட்டோவை அங்க இருந்து போக விட்டுடுறாரு. இரவு நேரத்துல இன்ஸ்டிடியூட்டுக்கு கெல்லி வருகை தராரு. கெல்லியுடைய மைண்டை ரீட் பண்ணி மெக்னிட்டோ கெல்லிக்கு நிகழ்த்திய அத்தனை நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது தத்துவமான மிஷினுக்கு பவர் செலுத்தி கெல்லிக்கு மியூட்டேஷனை வர வச்சாரு. ஆனா அதை நிகழ்த்திய பின்பு மெக்னிட்டோவுடைய எனர்ஜி ரொம்ப கம்மியாயிடுச்சு. சோ ரோக பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மெக்னிட்டோ தன்னுடைய திறமைகளை ரோகுக்கு வழங்க திட்டமிட்டாரு. அந்த திறமைகளை அவளை வச்சு மேம்படுத்தி கெல்லி மாதிரி பல சாதாரண மனிதர்களை, அதாவது முக்கியமா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட கொண்டு வர தீவிரமா இருக்கிற அதிகாரிகளை மியூட்டன்ட்டா மாத்த முடிவெடுத்திருந்தாரு மெக்னிட்டோ. சோ சார்ல்ஸ் இதை மைண்ட் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா மெக்னிட்டோ சித்தம்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னா ரோகுடைய உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்றாரு சார்ல்ஸ். சிகிச்சைக்கு வைக்கப்பட்டிருந்த கெல்லியோ முழுசா தண்ணியா மாறி இறந்துடுறாரு. ஏன்னா மியூட்டேஷன் உடைய செயல்பாடுகள் அவருடைய உடம்பு ஏத்துக்கல. சோ இதே கதிதான் மியூட்டன்ட்டா மாற்றவிருக்கும் சாதாரண மனிதர்களின் நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. மறுபடி ரோக் இருக்கிற இடத்த செரிப்ரோ மூலியமா கண்டுபிடிக்கலான்னு முயற்சி செய்யும் போதுதான் சீர்குலைந்த செரிப்ரோவை பயன்படுத்தி சார்ல்ஸ் கோமாக்கு போயிடுறாரு. செரிப்ரோவை ஜீன் சரி பண்ணி அதை உபயோகப்படுத்தி மெக்னிட்டோ அவருடைய டீம் ரோக் எல்லாரையும் லிபர்ட்டி ஐலாண்டுக்கு கொண்டு போய் அந்த மிஷினை நிறுவி கூடியிருக்க உலக தலைவர்களை மியூட்டன்ட்டா மாத்த செயல்படவிருக்கிறதா தெரிஞ்சுக்கிறாங்க ஜீன் கிரே வழியா. அந்த இடத்துக்கு விரைந்து போன எக்ஸ்மென் அங்க இருக்க நினைவு சின்னத்து மேலதான் மெக்னிட்டோ ரோக பிடிச்சு வச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அங்க போறதுக்குள்ளார டோடும் மிஸ்டிக்கும் வந்து தாக்க ரெண்டு பேரையும் தோற்கடித்து முன் செல்ல மறுபடியும் மெக்னிட்டோ சாபர்டூத்கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிறாங்க. அவங்கள அசைக்க முடியாதபடி ஆக்கிய பின்பு மெக்னிட்டோவுடைய திட்டத்தை தொடர்றாரு. மெக்னிட்டோவோட திறமைகளை ரோகிட்ட கொடுத்து அதை பயன்படுத்தி இயந்திரத்தை இயக்க வைக்கிற கட்டாயத்துல ரோகு தள்ளப்படுறா. வூல்வரின் பிடியில இருந்து தப்பிச்சு சாபர்டூத்தை எதிர்த்து சண்டையிட்டு அவனை சிலையோட உச்சியில இருந்து வூல்வரினும் சைக்ளோப்ஸும் சேர்ந்து கீழே வீழ்த்துறாங்க சாபர்டூத்தை. ஜீன் உதவியோட ஜீன் அவளுடைய டெலிகினசிஸ் பவரால வூல்வரினை நிலையா வைத்திருக்கா. ஸ்டார்ம் வூல்வரினை மெக்னிட்டோ கருவி பொருத்தி இருக்கிற உச்சிக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கிறா. நேரம் போயிட்டே இருக்க வூல்வரின் இயந்திரத்தை நிறுத்த முயற்சி செஞ்சு ரோக காப்பாத்தணும்னு நினைக்க அதுக்குள்ளார மெக்னிட்டோ வூல்வரினுடைய இரும்பு நகங்களை வளைக்க மறுபக்கம் பவர்ஸ் மிஷின்ல இருந்து பரவிட்டே இருக்கு.
அதன் வெளிப்பாட ரோகுடைய முடி சில இடத்துல வெள்ளையா மாறிடுது. சரியா அந்த சமயத்துல சைக்ளோப்ஸ் குறி வச்சு மெக்னிட்டோவை தாக்க எல்லாம் நின்னு போயிடுது. ஊல்வரின் மயக்கத்துல இருந்த ரோகுக்கு தன்னுடைய எனர்ஜியா பாஸ் ஆன் பண்றாரு. சார்ல்ஸ் கோமால இருந்து குணமடைஞ்சிருந்தாரு. ஊல்வரினுக்கு வாக்கு கொடுத்தபடி அவருடைய கடந்த காலத்தை பத்தியும் அவருடைய அடையாளத்தை பத்தியும் மேலும் தெரிஞ்சுக்க ஆல்கெலி லேக் கிட்ட அமைந்துள்ள ராணுவ வசதியை போய் பார்க்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு சார்ல்ஸ். இறந்து போன செனேட்டர் கெல்லி போல உருவம் மாறி மிஸ்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டை கேன்சல் பண்றா. ஆனா எக்ஸ்மென் அது மிஸ்டிக் தான் கண்டுபிடிச்சிடுறாங்க. சார்ல்ஸ் மெக்னிட்டோவை சந்திச்சு எப்பயும் போல செஸ் விளையாடுறாரு. பிளாஸ்டிக்கை வச்சு உருவாக்கப்பட்டிருந்த சிறையில மெக்னிட்டோவை சார்ல்ஸ் வச்சிருந்தாரு. மெக்னிட்டோ சார்ல்ஸுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. மியூட்டன்ஸ்க்காக என்னுடைய போராட்டம் எப்பயுமே தொடரும்னு சொல்ல சார்ல்ஸ் அதை தடுக்க எக்ஸ்மென் எப்பயுமே தயாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சார்ல்ஸ் வெளியேறாரு.